சிக்கன் யூஸ்வலா நீங்க வெறும் தந்தூரி மசாலா மட்டும் தான் போட்டு செய்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஸ்வீட் அண்ட் சேவரி காம்பினேஷன்ல இருக்கும். இதுக்கான சாஸ் நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறதையும் பார்க்கலாம். சிக்கன் மேரினேட் பண்றதுக்காக மஸ்டர்ட் சாஸ், இது கூட ஹனி எடுத்திருக்கிறேன். அண்ட் காரத்துக்காக சில்லி ஃபிளேக்ஸ், உப்பு அண்ட் கார்லிக் பவுடர், ஆலிவ் ஆயில், லெமன் இதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பொறுத்த வரைக்கும் சிக்கன் எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மளோட சிக்கன் மேரினேட் ரெடி ஆயிருச்சு. சிக்கன் நீங்க மினிமம் 30 minutes ஆச்சு மேரினேட் பண்ணணும். ஓவர் நைட் வைக்கிறீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு ஹோம்மேட் டிப்பும் ரெடி பண்ணலாம். இதை நீங்க ஜார்ல போட்டு ஸ்டோரும் பண்ணிக்கலாம். மயனீஸ், தயிர், மஸ்டர்ட் சாஸ், ஹனி அண்ட் இது கூட கொஞ்சமா ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்காக சில்லி ஃபிளேக்ஸ் அண்ட் ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு ஹோம்மேட் டிப் ரெடி ஆயிருச்சு. நான் இன்னைக்கு சிக்கன் ஏர் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். பேன் ஃப்ரை பண்றீங்கனாலும் ஓகே தான். இதுக்கு ஒரு ஆனியன் பட்டர்ட் ரைஸும் ரெடி பண்ணிடலாம். பட்டர்ல பூண்டு, வெங்காயம் அண்ட் மிக்சட் ஹர்ப்ஸ், சில்லி ஃபிளேக்ஸ் இவ்வளவுதான் சேர்த்திருக்கிறேன். இது கூட குக் பண்ண ரைஸையும் சேர்த்து ஃபைனலா மல்லியில வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரைஸ் ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதான், நம்மளோட ஹனி மஸ்டர்ட் சிக்கன் ரைஸ் பிளாட்டர் ரெடி ஆயிருச்சு. இந்த ஹோம்மேட் டிப்ல அந்த சிக்கன் டிப் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளவு ஜூசியா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த வீக் இதை ட்ரை